ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உளவியலாளர் பலவிதமான மக்களை பேட்டி கண்டார். நீங்கள் வாழ்வில் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் எங்களுக்கு போதுமான அளவு வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தவில்லை. நாங்கள் தேடுவது கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். நீங்கள் தான் எதை தேடுகிறீர்கள் என்றே நோக்கமில்லையே, பிறகு கடவுள் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டுகிறீர்களே. ஆம், அவரை போலவும் இவரை போலவும் மற்றவர்களைப் போலவும் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவரவர்களுக்கு அவரவர்களுடைய பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தவில்லை. உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு கடவுள் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களே. நீங்கள் தேடாத ஒன்றை அவர் எப்படி உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லி இவர் கேட்டபோது ஆம், அதுவும் உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டார்கள். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இன்றைக்கு எதற்காக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? மற்றவர்களிலிருந்து நாம் எப்படி வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கின்றோம்? நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? நாம் எதை தேடி ஓட வேண்டும்? இந்த நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு திட்டமும் தெளிவுமாக தேவகுமாரன் நமக்கு கற்பித்திருக்கின்றார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் இந்த உலகத்திலே உணவுக்காகவும் உடைக்காகவும் அன்றாட தேவைகளுக்காகவும் நீங்கள் கவலைப்படுவது என்ன? அவை எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படியானால் நீங்கள் தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்களாக, நீதி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு முன்பாக தேவகுமாரனுக்கு சாட்சி இடுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படியானால் நம்முடைய தேடல்கள் எல்லாம் பரலோகத்துக்கு செல்வதை குறித்தும் அங்கே ஒரு நல்ல இடத்தை நாம் பெற்றுக் கொள்வதை குறித்தும் இருக்க வேண்டும். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கொலோசையர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுவாசல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்படியானால் பூமியிலே வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பார் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் கொடுக்காமல் ஒன்றையும் நாம் பெற்றுக் கொள்ளவில்லை. இது போதும் என்று இருந்து நாம் தேட வேண்டியவைகள் எல்லாம் பரலோகத்துக்குரியவைகள். அங்கே எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நான் எவ்வளவு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்திருக்கிறேன், எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், எத்தனை பேரை சத்தியத்துக்கு நேராக வழிநடத்தி இருக்கிறேன், எனக்கு பரலோகத்திலே எவ்வளவு பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கிறிஸ்து தேவனுடைய வலதுவாசல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேட கிடவோம். அப்படிப்பட்ட தேர்தல்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த கர்த்தர் அமைந்த நாளிலும் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.